புரட்டாசி மாத பெருமாள் வழிபாட்டில் இன்றைக்கி நம்ம நேபாள நாட்டில் இருக்கிற முக்திநாத்தை பக்தி செய்யலாம். 3200 அடி உயரத்தில் இமயமலை சாரல்லாம் அமைந்திருக்கிற திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்தில் இந்தியாவை விட்டு வெளியே இருக்கும் ஒரே திவ்ய தேசம் நேபாளத்தில் இருக்கும் முக்திநாதர். முக்திநாதர் 8 அடி உயரம், 8 அடி அகலம், உலோக திருமேனி. தாயார் 2 பேரும் பக்கவாட்டில் நிற்பாங்க. இந்த கோவிலுடைய கட்டடக்கலை அமைப்பு பௌத்த கட்டடக்கலை அமைப்பு. பௌத்த கன்னியாஸ்திரிகள் தான், இந்த புத்த பிக்கினிகள் தான் இங்கே கோவிலில் பூசாரி வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது டாகினி தேவி கோவில். இது சக்தி பீடத்தில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாராலும் பெரியாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. ஒருவர் இவரை ராமராகவும் மற்றொருவர் இவரை நாராயணனாகவும் பார்க்கிறார்கள். இங்கே 108 திவ்ய தேசத்தை குறிக்கும் விதமாக 108 குழாய்களில் நீர் வரும். இது இந்த முக்திநாத் பயணிக்கிறதுக்கு சரியான காலம் மார்ச் முதல் ஜூன் வரை தான். அப்பயுமே ரொம்ப குளிரும். அப்போ இந்த 108 குழாய்களில் குளிக்கிறது ரொம்ப உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க, இள வயதுக்காரவங்க மட்டும்தான் செய்யணும். மற்றவங்களுக்கு அது ரிஸ்க்காக இருக்கும். முக்திநாதர் கோவிலினுடைய மாபெரும் சிறப்பு என்னென்னா, அங்கு பாயும் கண்டகி நதி. எல்லா நதியையும் போல் தனக்கும் முக்கியத்துவம் வரணும், தன்னிலும் பெருமாள் அவதரிக்கணும்னு கண்டகி நதி கடும் தவம் புரிகிறது. அப்போ பெருமாள் சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய கல்லில் நான் உனக்கு என்னுடைய அம்சம் இருக்குன்னு சொல்கிறார். அதனால் கண்டகி நதியில் இருக்கக்கூடிய சாலக்கிராம கல்லில் பெருமாளின் அம்சம் இருக்கிறது. அதனால் இந்த கண்டகி நதி சாலக்கிராமம், இந்த ஊருக்கே சாலக்கிராமம்னு திவ்ய தேசத்துக்கு பேரும் உண்டு. கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய சாலக்கிராமத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சம் இருக்கும். இது நிலவியல் படி இது அமோனைட்டுன்ற கற்கள். மிகவும் சிறப்பான திவ்ய தேசம். எல்லாராலையும் போக முடியாதனாலும் என்னுடைய இந்த பதிவை கேட்டு மனதால் பயணிக்கலாம். முக்திநாதர் நேபாளம் 108 திவ்ய தேசத்தில் இந்தியாவை விட்டு வெளியே இருக்கும் திவ்ய தேசம்.